வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி முக்கியமான செய்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதுதான் இன்றைக்கி முக்கியமான விஷயம். அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு சட்டசபை ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ரசிப்பதற்கு நிறைய விஷயம் உண்டு, சிரிப்பதற்கும் நிறைய விஷயம் உண்டு. சரியான மூக்கறுபட்ட உதயநிதி பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூக்கறுபட்ட உதயநிதி என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவங்க குடும்பமே எப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள யாரும் கிண்டல் வச்சா கோபம் வந்துடும். தாத்தா காலத்துலேருந்து இதுதான். என்னென்ன கிண்டல், பாதம் தவழ்ந்த பழனிசாமியே என்னென்ன பேச்சு பேசுனீங்க. உடனே பழனிசாமி பேசுனா கோவம் வந்தது, பாலிடால்னோன்னா கோவம் வந்தது. இதெல்லாம் ஏன்னா அவங்க குடும்பம் என்னென்னா ராஜ பரம்பரை, வானத்திலேருந்து குதித்த பரம்பரை. இவங்க மற்றவங்கள கிண்டல் அடிப்பாங்க. இவங்க அரசியல், இவங்க சட்டசபையை அவர் அப்பாவை வச்சுக்கிட்டு கேலி கூத்து, சாரையும் பேச விடுறதில்ல, அப்பாவையும் பையனையும் மட்டும் பேச விடுறது, எல்லா பேரும் கைதட்டுறது, இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்த புது சபாநாயகர் அவங்க அக்கட்சிக்காரங்களை பேச விட்ட உடனே சபாநாயகரை பற்றி இதாக நடத்துகிறாரு சட்டசபையான. ஓன் சபாநாயகர் இப்படியா நடத்துனாங்க? உன் சபாநாயகர் தானே கேவலப்படுத்தினதே. உங்கள் தாத்தா தானே சபாநாயகர், நடுநிலவையாக இருந்த சபாநாயகர் பதவியை தப்பாக பயன்படுத்தினது உங்கள் தாத்தா தானே. அப்போ இன்றைக்கி வலிக்குதா உதயநிதிக்கு? எடுத்து போர்டு கொண்டு போனார் உள்ள சட்டசபைக்கு வரும்போது, விஜய்க்கு எதுவும் பேச தெரியாது அப்படின்ட்டு வாயத்தரங்க விஜய் அப்படின்னு ஒரு போர்டு கையில் பிடிச்சிக்கிட்டு வெக்கம் இல்லாமல் வாயத்தரங்க விஜய். என்ன அவரெல்லாம் படிக்காதால? உங்களோட அதிகம் படித்தாலும் மார்க் ஷீட்டை கொண்டு வாயா, உன் மார்க்கையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். நீ எத்தனை வாங்கின, எத்தனை இதில் ஃபெயிலான, எத்தனை அட்டம்ப்ட் அடித்த, அவர் என்னென்னு பார்த்து காமிச்சு சொல்லுவோமா தமிழ்நாட்டு மக்களுக்கு? என்ன அறிவாளியா உங்கள் குடும்பம்? என்ன அறிவாளியா? உங்கள் குடும்பத்தில் படித்தவன், யோசிக்க தெரிஞ்சவன் யாரும் கிடையாது. அதனால் இன்னொருத்தர் கேசுனா வாயத்திறங்க விஜய். அதான் ஒரு கதை சொல்லுவாங்க, வாயத்திறந்தார் விஜய், இன்னைக்கு நாரி போச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் மூஞ்சிலையும் ஆடலை. என்னடா இப்படி பேசிட்டாரு, அவருக்கு பேச தெரியாதுன்னு நினச்சோம்னா அவர் இப்படி மோசமாக நம்மளை வாரிட்டாரு அப்படின்னு. என்ன வாரிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன். விஜய் ஒரு குட்டி கதை சொல்லியிருக்கார். அதை கேட்டு தான் இந்த கூட்டம் துண்டக்கான துணியக்கானு ஓடி இருக்காங்க. என்னடா வாயை திறக்கிற விஜய்னு சொல்லிவிட்டோம், வாயை திறந்தோன்னு நம்மளால் இருக்கவே முடியலையே. எந்த அளவுக்கு விஜய் வாயை திறந்தாருங்கிறதுக்கு தான் நான் ஒரு குட்டி கதையை சொல்கிறேன். ஒருத்தர் கல்யாணம் பண்ணால் மனைவி ஊமை. முதலே சொன்னாங்க, அப்பா அவன் மனைவி ஊமைப்பான்னு. பரவாயில்ல, பெண் அழகாக இருக்காங்கன்னு கல்யாணம் பண்ணுனா மனைவி ரொம்ப ஊமைன்னு நினச்சப்பது பண்ணால் மனைவிக்கு ஒன்றுமே பேச தெரியல. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். என்னடா இது, மனைவி பேசியிருந்தா நல்லா இருக்குவேன் அப்படின்னு சொல்லி பணம் நிறையா செலவு பண்ணி ஒரு டாக்டரை போய் பார்த்து மனைவியை பேச வச்சுட்டார். பேச வச்ச உடனே இவரால் வீட்டில் உட்கார முடியலை. அந்த அம்மா பேசின பேச்சை பார்த்து எங்கே வெளியில் ஓடுறது, இது பண்ணுறதுன்னு பார்த்து தாங்கவே முடியலை. தெரியாமல் பேச வச்சுட்டோமே, ஒழுங்காக அது ஊமையாகவே இருந்திருக்கிறாமே அப்படின்ட்டு அதே டாக்டர்கிட்டே போனார். என்னன்னு கேட்டால், மறுபடியும் இந்த மனைவியை ஊமையாக்க முடியுமான்னு கேட்டார். என்ன விஷயம்னாரு. நீங்கள் பேசக்கூடாது, பேசலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன், பேசின பேச்சை பார்த்தா என்னால் இருக்கவே முடியல, அதனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டோன்னே டாக்டர் சொன்னார், ஒரு வழி இருக்குது, உங்கள் மனைவியை மறுபடியும் ஊமையாக்க முடியாது, வேணுன்னா உங்களை செவிடாக்கி விட்டுடுறேன், அவங்க என்ன பேசினாலும் காதில் கேட்காது, அப்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ உதயநிதி இவர் போய் செவிடாக்கிக்கிற வேண்டியது தான். ஊமை பேசுங்க விஜய் நீங்கள்ல, விஜய் பேசின பேச்சு என்ன ஆச்சு? குட்டி கதை சொல்லியிருக்காரு. புரிஞ்சுக்கங்க நல்லா, குட்டி கதை. என்ன குட்டி கதை சொல்லியிருக்காரு? எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். இது உதயநிதி சும்மா அது எழுதி வச்சதை தானே படிப்பார். சரி, ஏதோ குட்டி கதை சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு பெரியவர் அப்படியே நடந்து போனார் வெயிலில். அவருக்கு வெயில் அடித்தோன்னா கண்ணு தெரியல. இந்த கையை அப்படி மறைச்சி, கண்ணுக்கு மேலே மறைச்சி அப்படியே தேடிக்கிட்டே போனார். ஒரு சின்ன பையன் வந்தோட, என்னங்க இந்த வெயிலில் கண்ணை மறைச்சிக்கிட்டு தேடுறீங்களே, யாரை தேடுறீங்கன்னா, உங்கள் அப்பாவை தான்ப்பா தேடுறேன். உங்கள் அப்பா எங்கள் ஆளையை காணாமல் தொலைஞ்சு போயிட்டாரா?
தொலைந்து போன உன் அப்பாவைத்தான் தேடுகிறேன்னு அடித்தார். யார் சொல்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும். குளத்தூர் மன்னனைத்தான் சொல்கிறார். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்கள் அப்பா உங்கள் அப்பாவை தொலைஞ்சு போயிட்டாருன்னு கிண்டல் அடித்து எனக்கு பேசின பேச்சில் கைதட்டல், விசில் எல்லாம் பறந்துச்சு. திமுக காரனுக்கு பூரா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துட்டு எந்திரிச்சு வெளிநடப்பு தாங்க முடியலை இருக்க. எந்திரிச்சு உதயநிதி உள்பட அவ்வளோ பேர் வெளியில் போகிறாங்க. எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம். மாண்பு முதலமைச்சர் ஆக வாயத்திறங்க விஜய்னு வாயத்திறந்தா சரியான அடி ஸ்டாலினுக்கு கொடுத்தார். சட்டசபையை தேவைக்காரங்களே அசந்துட்டாங்க. நம்ம தலைவர் இப்படி பேசுகிறாரா, ஊமையாக இருக்காரு, ரொம்ப அமைதியாக இருக்காரு அப்படின்னு. அதை பேடையில் பேசும்போது விஜய் சொல்கிறார், நம்ம பேசுங்கன்னுக்கிட்டு அப்படின்ட்டு. பேசுங்கன்னீங்கப்பா, அதை பாருன்னு அடித்து விட்டார். வாயை திறக்காமல் எல்லா கூட்டம் பூரா வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அடுத்தது அதே இதில் இன்னும் பல சுவாரஸ்யம் நடந்திருக்கு. என்ன சுவாரஸ்யம்? அடுத்த விஷயம் பார்ப்போம். விஜய் என்ன பேசுகிறாரு அடுத்தது விஜய் சொல்கிறார், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. யார்? உதயநிதி, மற்ற திமுககாரங்க. உண்மைதான், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, லஞ்சம் வாங்க தெரியாது, ஃப்ராடு பண்ண தெரியாது, கோயில் நகையை உருக்க தெரியாது, டெண்டர்களுக்கெல்லாம் கமிஷன் வாங்க தெரியாது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல அசிங்கம் இல்லை அப்படின்னு அடிக்கிட்டேன். அந்த வீடியோவை பாரு. இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி வச்சுட்டு இவங்க சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு, நம்ம அமைச்சர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். டெண்டர்களை முறைப்படுத்த தெரிஞ்ச அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாதுதான். ஆக இது அடித்த உடனே இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது, ஆகா கோயில் நகையை உருக்க தெரியாதுங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது செந்தில் பாலாஜி முகம் அப்படியே இதுதான். இப்போ டெண்டருக்கு பணம் வாங்க தெரியாதுங்கும் போது கேமரா அப்படியே செந்தில் பாலாஜி மூஞ்சியை காமிக்குது. அவர் தானே டெண்டருக்கு இதில் சிபிஐ வழக்கு போட்டாங்கல்ல, டிரான்ஸ்ஃபார்மருக்கு டெண்டருக்கு வாங்கினேன், அதுக்கு அப்படியே ஏவாவிரதியும் காமிக்கிறாங்க. அவர் தலையை குஞ்சுக்கிறார். டெண்டருக்கு பணம் வாங்க தெரியாது, ஊழல் பண்ண தெரியாதுங்கும் போது ஒட்டுமொத்த மந்திரிங்களையும் அப்படியே கேமரா அப்படியே காமிக்குது. ஸ்டாலின் மட்டும் உள்ளே இருந்துக்கிட்டு அவரை அதிக நேரம் காமிச்சிருப்பாங்க. அவர் பாவம் மக்கள் தோக்கடித்து வெளியில் விரட்டிட்டாங்க. ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களே உண்மைதான், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற தலைப்பில் இவ்வளவும் பேசிட்டார். ஒவ்வொருத்தனையும் எவன் இந்த ஒன்றும் தெரியாதுன்ட்டு ஊரில் கொள்ளை அடித்தானோ அதெல்லாம் கேமராவில் காமிச்சிருக்காங்க. ஆனால் விஜய் ஒரு 2-3 விட்டார், எங்களுக்கு உங்களை மாதிரி கொலை செய்ய தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். ஏன்னா கொலையும் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த உதயகுமார்னு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கருணாநிதி டாக்டர் பட்டம் வாங்கினதை கொச்சைப்படுத்தி பேசினாருன்னு ஆலையை காலி பண்ணிட்டாங்கல்ல. காலி பண்ணிவிட்டு பத்திரிக்கையெல்லாம் வந்த உடனே மறுநாள் உதயகுமார் அப்பாவை கூப்பிட்டு மிரட்டி, ஏய் உன் பையன் பணத்தை கொண்டு வருவோம், பார்த்துட்டு என்ன சொல்லணும், இது என் பையனே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தான் செய்த கொலையை மறைக்க அவரை உதயகுமாரை கொண்டாந்து அப்பாவை கொண்டாந்து என் பையன் இல்லைன்னு சொல்ல வச்சாங்களே. இது மாதிரி ஒரு கொடுமையை உலகத்தில் எங்கேயாச்சும் நடந்திருக்குமா? ஒரு தந்தை தான் பெற்று வளர்த்த பையன் தன் கண் முன்னால் சாகிறான், எவ்வளவு பெரிய இது இருக்கும், இதயமே வெடிச்சிருக்கும். அதை விட வெடித்தது என்னென்னா, அந்த தந்தைக்கு
அந்த தன்னுடைய மகனின் உடலை நேரே காண்பித்து இது என் பையன் இல்லைன்னு சொல்ல வச்சாங்கன்னா இப்படிப்பட்ட இது சித்திரவதை உலகத்தில் யாருக்காச்சும் நடந்திருக்குமா? அந்த தந்தையை பற்றி யோசிங்க. அந்த தந்தையை இந்த மாதிரி பண்ணினவன் நல்லாவும் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதனால் விஜய் சொன்னதில் எங்களுக்கு கொலை செய்ய தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும், எங்களுக்கு 2-3 சின்ன வீடு வைக்க தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும், இது மாதிரி கள்ள ஓட்டு போட தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும், அராஜகம் பண்ண தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். இது மாதிரி 1008 இது விஜய் ஒரு 3 நாளை சொல்லி தெரியாதுன்னாரு. அதுலேயும் இந்த குடும்பம் ரொம்ப இடிஞ்சு போச்சு. அது உதயநிதி சொல்கிறார், குட்டி கதையெல்லாம் சொல்லி சட்டமன்ற மாண்பையை கெடுத்துட்டாங்க. நாடாவை அவிழ்த்து பாவாடையை திறந்து மேலே இருந்து கீழே தடவி பார்த்தால் தெரியும்னு சொன்னாலும் உங்கள் சட்டசபையில் உங்கள் தாத்தா எல்லாரும் அசந்து போன உடனே அவர் சொன்ன கதை அதுக்கு விளக்கம் சொன்னார். எப்படின்னா, நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா, அனந்தநாயகி என்ற பெண் அமைச்சர் கேட்டாங்க, திராவிடம் சொல்கிறீங்களப்பா, திராவிடம் என்றால் என்ன, திராவிடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க. இப்போ கேட்ட மாதிரி அதுக்கு தான் பெரியவர் பதில் சொன்னார். எப்படின்னா, நாடாவை அவிழ்த்துப்பா அப்படி. அப்போ கேட்டோன்னே எல்லாம், என்னையா அப்படி பேசுகிறேன்னா, நாடாங்கிறது உலக மேப், உலக வரைபடம், அது பெருசாக இருக்கும். அதை அப்படி சுருட்டி நாடாவை வச்சு மேலே முடிச்சு போட்டுருக்காங்க. அந்த நாடாவை அவிழ்க்கணுமா, பாவாடையை திறக்கணுமா. என்னையா பாவாடைனா +, ஆடையாம், உலக படமா. அதை திறந்து மேலே இருந்து கீழே உலக வரைபடத்தில் மேலே இருந்து அப்படியே தடவிக்கிட்டே வரணுமா. கீழே இந்தியான்னு ஒரு நாடு வரணுமா, அதையும் தடவி அதுக்கு கீழே வரணுமா. அங்கே வந்தால் தமிழ்நாடு கர்நாடகா கேரளான்னு இருக்குமா. இதுதான் திராவிடமா. இதை விடையாயா சட்டசபை மாண்பை விஜய்க்கு எடுத்துட்டாரு. குட்டி கதையை சொல்லி உங்கள் தாத்தா சொன்ன கதையை விடையா மோசமான கதையை இவன் சொன்னார் விஜய். அவ்வளோ கோபம் இருக்குது. என்னென்னா, குட்டி கதையில் நம்ம அப்பாவை கவலைப்படுத்திட்டாங்களே. நீங்கள் மட்டும் கவலைப்படுத்தலாம், நீங்கள் மட்டும் எம்ஜிஆர் தொப்பிக்காரன்னு சொல்லலாம், நீங்கள் மட்டும் எடப்பாடியை பாதம் தவழ்ந்த பழனிசாமின்னு சொல்லலாம் சட்டசபையில். உங்கள் தாத்தா மட்டும் ஜெயலலிதாவை அந்த வார்த்தையை நான் சொல்ல முடியாது, அதை சொல்லலாம். அப்போல்லாம் சட்டசபை மாண்பு கிடையாது. இவங்க உங்களை பற்றி சொல்லிட்டா மட்டும் சட்டசபை மாண்பு கட்டுருமா. எல்லாத்தையும் விட கீழ்த்தரமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு உதயநிதி. விஜய் இப்படி பேசணுன்னு தாங்க முடியலை. விஜய் இப்படி பேசுவாரா அப்படின்னு எப்படிடா இதாக பேசிட்டாரு. எல்லாருக்கும் பேச தெரியாதுன்ட்டு வேணும் வயிற்றுச்சல்ல. செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை மனைவி தேடும் கதை அப்படிங்கிறது, அதாவது விஜய் மேலே அவங்க மனைவி விவகாரத்து போட்டிருக்காங்கல்ல, அதை சுட்டிக்காட்டு. அது ஒரு குடும்ப விஷயம் இல்லை. இதை விட ஒரு கேவலமான மனிதரை நம்ம பார்க்க முடியுமா? அவர் ஒரு குடும்ப விஷயம். கணவன் மனைவிக்கு இடையில் தகராறு வராத வீடு இது. அதுக்காக உங்கள் வழக்கு போட்டால் கணவனை தேடிய மனைவி கதை செங்கல்பட்டு கோர்ட்டில்னு எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போக முடியும்னு யோசிச்சது. அதை அது மனைவி கணவனை தேடிய கதைங்கிறார். இவங்க குடும்பத்து கதையை சொல்லலாமா? உதயநிதிக்கு தான் சொல்கிறேன். செங்கல்பட்டு போர்ட்டில் கணவன் மனைவி தேடிய கதைங்கிறீங்கல்ல, நான் சொல்கிறதில்ல, இந்த கதையை கேளுங்க. 2 கல்யாணம் ஆகி 2 பசங்க பிறந்ததுக்கப்புறமும் மூத்த பையன் 20-21 வயசு கல்யாண வயசில் இருக்கும்போதும் இருக்கிற டைம்லையும் ஒரு சினிமா நடிகையை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி பாலிடால் குடித்த உங்கள் கதை தான் நாடு இருந்த கதை. அது மட்டும் இல்லை, அந்த பெண்ணையும் விட்டுட்டு இன்னொரு சினிமா ஹீரோயினை தேடி போய் அந்த சினிமா ஹீரோயின் என்னை உடம்பில் சிகரெட்டினால் சுட்டார் போதையில்னு சொல்லி புஸ்தகமே எழுதினாங்கல்ல, அந்த கதை நாடு இருந்த கதை, ஊர் இருந்த கதை. அடுத்தது ஸ்ரீரெட்டிங்கிற பொண்ணை க்ரீன் பார்க்கிற ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணு பொப்பாரி வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணினீங்கன்னு சொன்ன கதை நாடறிந்த கதை. இது கணவனாச்சும் மனைவியை தேடிய கதை. இது சினிமா நடிகைகள் குற்றம் சாட்டிய கதை, சினிமா நடிகைகளுக்காக பாலிடாலை குடித்த கதை. இன்னும் நிறைய கதை வருது. அதுவும் நாட்டு மக்களுக்கு தெரியுமில்ல. ஒரு விபச்சார பெண்ணு விலைமாது வீட்டுக்கு போயிட்டு அந்த விலைமாது பெண்ணிட்ட இது பண்ணிவிட்டு அந்த விலைமாது பெண்ணிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்த பணத்தை திரும்பி போய் அதே பெண்ணை மிரட்டி அந்த பணத்தை அப்படியே மிரட்டி விலைமாதுவிட்டம் இருந்த அந்த பணத்தை பறித்த
தாத்தாவின் வனவாச கதை உலகம் பூரா அறிந்த கதை. நியூஸ் ரீடர்கிட்ட நடந்த கதையெல்லாம், அப்பா கதையெல்லாம் நிறையா உண்டு. இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் 1000 கதைகளை வச்சுக்கிட்டு, நாடே நாரி போன கதையை வச்சுக்கிட்டு, கணவன் மனைவிக்கு இடையில் விவாகரத்து நடந்ததுங்கிறத கிண்டல் பண்ணி கேலி பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாம் எப்படி தரமுள்ள மனிதர், எவ்வளவு தரம் தாழ்ந்த மனிதருங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. இதை போய் சட்டசபையில் பேசுனதை தாங்கி கொள்ளாமல் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறார் உதயநிதி. அடுத்தது, விஜய்க்கு ஒரு ஆசை. ஆரம்ப கட்டத்தில் விஜய் நான் பேசுகிற வீடியோலாம் பார்ப்பார். அதில் ஒரு சிலதுக்கு பதில் சொல்லியிருந்தார். அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். அடிக்கடி அவர் பார்க்கும்போது நான் எப்போவுமே கருணாநிதி அப்படின்னு தான் சொல்லுவேன். பட்டப்பேர் வச்சு கூப்பிட மாட்டேன். அதை அவர் நிறைய பார்த்தார் ஆரம்ப கட்டத்தில். அவருக்கும் அதே மாதிரி கருணாநிதினு சொல்ல ஆசைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பேச்சில் அப்படியே பேசி கருணாநிதினு சொல்லிட்டார். அவர் ஆசையை தீர்த்துக்கிட்டார். சொல்லிவிட்டு சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், கலைஞர் அப்படின்ட்டு கலைஞருங்க அப்படின்னு சொல்கிறார். அருமையான நடிப்பு. நீங்கள் கருணாநிதினு பேர் சொல்ல வேண்டும் என்பது உங்கள் ஆசை. அதை சொல்லிவிட்டு அதை கிண்டல் அடிக்கிற மாதிரி கலைஞர்னு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வைப்பார். நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட சாரி கலைஞர் அவர்களுடைய கலைஞர் அவர்களுடைய நான் என்ன சொல்கிறேன், கருணாநிதின்னு தான் கூப்பிடணும். நான் அவங்க கட்சிக்காரன் ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டான்னா கட்சிக்காரன் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஈவேராவை பெரியாருன்னு வச்சான். பெரியார் அவர் பேரா? நான் ஈவேரான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பேர் வந்து ஈவே ராமசாமி தானே. பேர் தான் நம்ம சொல்லணும். இவங்களுக்கு என்னையா பட்டம் கட்சிக்காரன் வச்சுக்குவான். ஏன் சொல்லு உதயநிதியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னு சொல்லுங்கள். ஏன் ஸ்டாலினை சொல்லுங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னு. கருணாநிதி சொன்னாரா? அவரை மட்டும் பட்டம் வச்சு சொல்லணுமா? ஆனால் எம்ஜிஆர்னு தான் கூப்பிடுவார். உதயநிதியும் எம்ஜிஆர்னு தான் கூப்பிடுவார். ஸ்டாலினும் எம்ஜிஆர்னு தான் கூப்பிடுவார். உங்கள் அப்பா மட்டும் பட்டப்பேர் வச்சு கூப்பிடணுமா? அதுதான் கேட்டேன். அதனால் இவருக்கு என்ன சொன்ன, விஜய் நீங்கள் சொன்னது தான் ரைட்டு. அவங்கள சொல்லுங்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதான்னு ஸ்டாலினையும் உதயநிதியும் பேச சொல்லுங்கள். இவங்க அப்பா வானத்திலிருந்து குதித்தவர், இவருக்கும் பட்டப்பேர் வச்சு கூப்பிடணுமா? வேறு பேர் கூப்பிட்டா கோவருமா? அதனால் விஜய் இந்த விஷயத்தில் உண்மையிலேயே காமெடியாக கலக்கிட்டீங்க. கருணாநிதினு சொல்லணும்னு நினச்சதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கலைஞர்னு சொல்கிறீங்க. அதுவும் எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. என்னுடைய பாலிசி அதுதான். என்னுடைய பாலிசிக்கு நான் அவருடைய டிவியை கூட கருணாநிதி டிவின்னு தான் சொல்லுவேன். காரணம் அதுதான் அவர் பேர். பட்டப்பேர்கள் எல்லாம் செல்லாது. அது அவங்க ஆதரவாளர்கள் மட்டும் பேசலாம். அதனால் கருணாநிதி என்று சொல்லிய விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்ட்டி ஃபண்ட். அதை பற்றி கொஞ்சம் விஜய் பேசியிருக்கார். அதை பற்றி நம்மளும் பேசணும்ல. பார்ட்டி ஃபண்டை பற்றி கொஞ்சம் பேசணும். இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுருக்காங்க. முன்னாடியெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் ஃபண்டு எப்படி வாங்குவாங்கன்னா, பெரும்பெரிய பணக்காரங்கிட்ட போய் நிதி கேட்பாங்க. எனக்கு நன்கொடை கொடுங்க, பெரிய பணம். இதுதான் பார்ட்டி ஃபண்ட். இதை பணக்காரங்கிட்ட மட்டும்தான், இந்தியாவில் இல்லை உலகத்தில் இருக்கும் அத்தனை கட்சிகளும். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பு டொனேஷன் நன்கொடை யார்கிட்ட வாங்குவார்? பணக்காரன்கிட்ட வாங்குவார். எலான் மாஸ்க் அவன்கிட்ட போய் வாங்குவார். இந்தியாவில் ரிலையன்ஸ்கிட்ட வாங்குவாங்க, அந்தானிகிட்ட வாங்குவாங்க. இதுதான் வழக்கம். மக்கள்கிட்ட அரசாங்கமாக வந்துட்டிங்கன்னா நீங்கள் மக்களுக்கு வரி தான் விதிக்கணும். வரி மக்கள் நலத்திட்டங்களுக்கு தான் செலவு பண்ணணும். இதுதான் இந்த குரூப், இந்த கூட்டம் தான் கொள்ளையடிக்கிற கூட்டம். முதல்ல மக்களுக்கு வரி விதிக்கிற மாதிரி பார்ட்டி ஃபண்டை விதித்த முதல் ஆள் உலகத்திலேயே இவங்க தான். பார்ட்டி ஃபண்டுன்னு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு கொழுப்பியா உங்களுக்கு, எவ்வளோ திமிர்! மக்கள்கிட்ட போய் ஏழை எளிமை எல்லாருமே உங்களுக்கு பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணுமா? என்ன பார்ட்டியை நடத்துகிறீங்க? அநியாயம், அக்கிரமாக அத்தனையும் வச்சு நடத்தக்கூடிய ஒரு கட்சி அது. அதுக்கு போய் வெக்கம் இல்லாமல் பார்ட்டி ஃபண்டுன்னு பிச்சை எடுக்கிறீங்களே. பப்ளிக்கிட்ட போய், பொதுமக்கள்கிட்ட போய் பிச்சை எடுத்துருக்கீங்களே. எடுத்து திமுக அறக்கட்டளைன்னு ஆயிரக்கணக்கான கோடி அதில் வச்சுருக்கீங்களே. உங்களுக்கெல்லாம் நரகம் கூட கிடைக்காது. இதுவரை எவனுமே செய்யாது. ஒவ்வொன்றுக்கும் பார்ட்டி ஃபண்டு.
இப்போ சொல்லியிருக்காரு உதய், டாஸ்மாகில் பாட்டிலில் பார்ட்டி ஃபண்டுன்னா 50-60 ரூபா எடுத்துருக்காங்க இவ்வளோ நாளாக. பார்ட்டி ஃபண்டு குடிமகன்கள் உங்களுக்கு சொன்னேன் 170 ரூபாயில் குடிச்சிங்கல்ல, அதில் 50-60 ரூபா திமுகவுக்கு நன்கொடையாக போயிருக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படிப்பட்ட ஆள் நம்மளை ஆண்டிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்ட்டி ஃபண்டு பார்ட்டி ஃபண்டு. இதை விஜய் சொல்கிறாரு சட்டசபையில். பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி டாஸ்மாகில் அடித்த கொள்ளையெல்லாம் அப்படியே இப்போ அரசு கருவூலத்துக்கு அனுப்பிட்டோம், நாங்கள் ஒரு பைசா எடுக்காமல் அப்படின்னு சொல்கிறார். பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு பதில் அவர் என்ன சொல்கிறாரு உதயநிதி, பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறீங்களே, அது எந்த பார்ட்டிக்கு அந்த ஃபண்டு பாருங்கள், எந்த பார்ட்டிக்கு அந்த ஃபண்டு, அதுக்கு நீங்கள் ஆதாரத்தோடு சொல்லுங்களாம். அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம். பாவிங்க, உதுத்தவன் ஊருக்கு பெரியவன்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. இந்த ஒரு படத்தில் வடிவேலு ஃபுல்லாக அடிப்பாங்க, அடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்த சட்டை இதெல்லாம் போட்டுட்டு கண்டுக்காமல் வருவார். அந்த மாதிரி குரூப் இது. உதிர்த்தவன் ஊருக்கு பெரியவன், மானம் வெக்கம் ரோஷத்தை எல்லாம் உதிர்த்தவர்கள். உன் ஆட்சி நடக்குது, நீ பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்குற, அது யாருக்கே வாங்குவ? எந்த பார்ட்டிக்கு வாங்குவ? கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கா வாங்குவ? இல்லை ஒன்று காங்கிரஸ் பார்ட்டிக்கு வாங்குவியா, பாஜகவுக்கு வாங்குவியா? நீ ஆட்சி செய்யும் போது அதிமுக பார்ட்டிக்கு வாங்குவியா? உன் பார்ட்டிக்கு தானே வாங்குவேன். நீ எப்படி பார்ட்டி ஃபண்டு வாங்கினங்கிறத சார்லஸ் மார்ட்டின் லாட்ரி அதிபர் மார்ட்டினுடைய பையன் சொன்னார். 500 கோடி ரூபா பார்ட்டிக்கு ஃபண்டு நீ வாங்கினேன்னு பதில் சொல்லு. அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் மக்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு அதை சொன்னால் அது யாருக்கு வாங்கின ஃபண்டு ஒன்றுமே தெரியாமல் யாருக்கு வாங்கின ஃபண்டு அதை ஆதாரத்தோடு நிறுவீங்க. பார்த்துக்கங்க, இப்படி ஒரு மனிதர்களை உங்களால் பார்க்க முடியுமா? நாட்டையும் கொள்ளையடிச்சிட்டு அதை யாருக்கு அப்படின்னு நிறுவின்னு சொல்லி கொள்ளையடித்தவனே கேள்வி கேட்குறான்னா நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க? நீங்கள் தான் ஏன் 30,000 கோடி கொள்ளையடிச்சிங்கன்னு ஒரு சொன்னார் பிடிஆர். இது மக்கள்கிட்ட நேரடியாக வாங்கியிருக்கீங்களே லஞ்ச பணத்தை பார்ட்டி ஃபண்டு. இதை விஜய் சொல்லி இருக்கிறார். அதற்கு எதுவுமே தெரியாத மாதிரி பார்ட்டி ஃபண்டுனா என்ன, யார் வாங்கினான்னு உதயநிதி சொல்கிறாருன்னா, இதை விட கேவலமான மனிதர்கள் இந்த நாட்டில் இருக்காங்க. இவர்கள் நம்மை ஆண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு இவங்க இருந்திருக்காங்கன்னா இதை விட கொடுமை எங்கே நம்மெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருமே முன் ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள். இப்படிப்பட்ட நீசர்களால் முத்துராமலிங்கத்தை சொன்னார் அந்த காலத்தில், எங்கள் தந்தையார் சொல்லுவார் அடிக்கடி, வருங்காலத்தில் தமிழ்நாடு நீசர்களால் ஆளப்படும். நீசர்களுங்கன்னா யாருன்னா நல்லவனுக்கு அப்படியே எதிரானவன். அவர் சொன்ன டெஃபினேஷன்லாம் சொன்னால் அந்த கூட்டம் தூக்கில் தொங்கிடுவாங்க. அப்படி சொன்னார். இவர்கள் தான் நாட்டை ஆளுவார். இப்போ தான் ஞாபகம் வருது. நீசர்கள்னால் யாருன்னா அவனே லஞ்சம் வாங்குகிறான், பார்ட்டி ஃபண்டுன்னு தன்னுடைய கட்சிக்கு நன்கொடையாக எடுக்கிறான். கண்டுபிடித்தோன்னு சொன்னான். அப்படின்னா யார் இது பார்ட்டி ஃபண்டுன்னா என்ன, யார் எந்த பார்ட்டிக்கு போச்சு? இப்படியெல்லாம் இவர்கள் தான் நீசர்கள். அவர் சொன்னதில் இவர்கள் நம்மை ஆண்டிருக்கிறார்கள்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் பல ஜென்மங்களில் செய்த பாவத்தை செய்தவர்கள். அதனால் தான் இப்படிப்பட்டவர்கள் நம்மை ஆண்டிருக்கிறார்கள். மனசாட்சி இருக்கிறவங்களா இருந்தால் அப்படி பேசுவாங்களா? அதனால் தான் மனம் ரொம்ப நுந்து தான் நான் சொல்கிறேன். அவங்கள திட்டணும்னு நான் சொல்ல. கொள்ளையடிச்சிருக்கீங்க, லஞ்சத்தை மக்கள்கிட்ட போய் இதில் வீடு கட்டுறதுக்கெல்லாம் பார்ட்டி ஃபண்டு. பாவம் நம்ம குடிமகன்கள் குடிக்கிறான்னா ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 70-80 ரூபா பார்ட்டி ஃபண்டுன்னு அடிச்சுட்டு அது தெரியாத மாதிரி நடிக்கிறார்கள் என்றால் இதை விட கேவலம் என்ன இருக்குது? இப்படிப்பட்டவர்கள் நம்மை ஆண்டிருக்கிறார்கள்ங்கிறது பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பாவம் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது அறநிலையத்துறை அமைச்சர் பேசியிருக்கார். என்னென்னு கேட்டிங்கன்னா, குன்னூர்னு ஒன்று ஊட்டிக்கு பக்கத்தில், அந்த குன்னூரில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே ஒரு நாளைக்கு 500 பேர் வருவாங்களாம். 500 பேர் வந்தால் அந்த 500 பேர்த்தில் ஒரு 50 பேர் 100 பேர் காரை கொண்டு வருவாங்க. காரை நிறுத்திடலாம். 15 கோடி செலவில் சேகர் பாபு மல்டி லெவல் கார் பார்க்கிங்னு கட்டியிருக்கார். மல்டி லெவல் கார் பார்க்கிங்னா திருப்பதி மாதிரி இடத்துல வைக்கணும். லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. இந்த 500 பேர் வரக்கூடிய விநாயகர் கோயிலில் ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை பணத்தெல்லாம் எடுத்து கார் பார்க்கிங்னு 15 கோடிக்கு கட்டியிருக்காங்க.
ஏன் 15 கோடிக்கு கட்டினா 40% கமிஷன் 6 கோடி உனக்கு வந்துடும். அதனால் கோயில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு எப்படி எப்படி புது வழி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். கோயில்கள்லாம் அந்த கோயிலெல்லாம் சிறுநீர் கழிக்கிறதுக்கு சரியான வசதி இல்லை. அதுக்கு போய் ஒரு கோடி 2 கோடி செலவு பண்ணுறதை விட்டுட்டு காரில் வர்றதுக்கு மல்டி லெவல் அடுக்குமாடி கார் பார்க்கிங்கை வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ கோயில் பணம் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறத அவர் மந்திரி சொல்கிறார். கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? அப்ப இது கமர்ஷியல் திட்டங்கள் இல்லையா? கோவில் நிதியை இப்படி கமர்ஷியலாக பயன்படுத்துவதற்கு எதிராக தான் நாம இந்த திட்டங்களை எல்லாமே தடுத்து இந்த திட்டங்கள் தேவையில்லை, அதற்கு பதிலாக நம்முடைய அரசாணையிலே வெளியிட்டிருக்கிறோம். மிக தெளிவாக கடைசி வரியை படித்து பார்த்தால் எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவில் நிதியை பயன்படுத்தி கோவிலும் பக்தர்களும் பயன்படக்கூடிய வகையில மாற்று திட்டங்களை உருவாக்கும்ன்ற வரியை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்படி ஒவ்வொரு துறையாக ஆய்வு செய்ய உங்களுக்கு வர இதெல்லாம் பேசி பிரயோஜனம். இந்த சொத்தப்புறம் பறிக்கணும்ல அந்த குரூப்பிட்ட இருந்து. அதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமை. கோயிலையும் கொள்ளையடிச்சிருக்கான். பார்ட்டி ஃபண்டில் உத்தமன் மாதிரி பேசுகிறாங்க. இந்த பாருங்க, விநாயகர் கலையிலேயே கை வைத்திருக்கிறாங்க. அந்த விஷயமும் வெளியில் வந்துருச்சு. ஈவில் டெவில் அப்படின்னு ஒரு ஈவிலை பற்றி இவர் பேசியிருக்கார் உதயநிதி. பழமொழி வேறு சொல்கிறார். எவனோ எழுதி கொடுத்துருக்கான், கையில் பத்திரிக்கை பேப்பர் வச்சு படிக்கிறார். ஈவல்ங்கிறார். ஈவல்னா தீய சக்தி, அதாவது தீய சக்தி, கெட்டது. கெட்டதை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தால் அதுவே ஒரு கெட்டதான் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்கிறார். எவனோ எழுதி கொடுத்துருக்கான், அந்த இதில் எழுதி கொடுக்குறான். அதை அவர் படிக்கிறார் உதயநிதி. டு ரிமைன் சைலண்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஈவில் இஸ் இட்செல்ஃப் ஈவில் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. ஆகவே முதல் வேலையா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். கெட்டதை அமைதியாக பார்த்து கொண்டிருப்பதும் கெட்டது தான். இது உங்களுக்கு எதிராக சொல்ல வேண்டியது பழமொழி. விஜய் உங்களை பார்த்து சொல்கிறார், கெட்டதை அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதே கெட்டது அப்படின்னு. உடனே விஜய்க்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உடனே எந்திரிச்சு சொல்லிட்டாரு. டெவில் எல்லாம் ஈவிலை பற்றி பேசலாமான்ட்டார். டெவில்னா சாத்தான். நீயே சாத்தான், நீயே தீய சக்தியை பற்றி பேசிக்கிறீங்க, உன்னைய தீய சக்தின்னு சொல்லி தானே நாங்கள் ஓட்டு கேட்டு உன்னை கவுத்தோன்னு உடனே பதில் சொல்லியிருக்காரு. அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அதெல்லாம் தொடச்சி போட்டு விஜய் உதயநிதி அடுத்ததுக்கு போயிடுமா. கொஞ்சம் மாணவ கருவசலுக்கு தான் சொரணம் வரும், கோபம் வரும். என்னைய பார்த்தா சைத்தாங்கலையா அப்படின்னு. அவர் ஈவில்னாரு, இங்கிலீஷில் ஈவில் டெவில் அப்படின்னு ரெண்டையும் பேசி விஜய் பேசாமல் இருந்தாருன்னு எல்லாருமே நினச்சோம். இந்த மாதிரி உங்களை மாதிரி அப்பப்போ அடிப்பாங்கல்ல அரசியலில், கேள்விக்கு பதில், பட்டிமன்றத்தில் அடிப்பாங்கல்ல கேள்விக்கு பதில், அது மாதிரி பட்டிமன்ற பேச்சு மாதிரி ஈவில் டெவில் என்று ஒரு அட்டாக் கொடுத்துருக்காரு. அதுவும் இன்றைக்கி சட்டசபையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அடுத்தது விஜய் உதயநிதி யோகியம் மாதிரி இந்த ஆட்சி வரணும்னு மக்களுக்கு நினச்சாங்களாம். ஆனால் வந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா பவர் கட்டு ஆட்சியில் பயங்கரமாக வந்துருச்சான். அதுவும் அவருடைய இதில் குளத்தூர்லாம் பெரம்பூர்லாம் பவர் கட்டான். பவர் கட்டை உருவாக்குறதே நீங்கள் தான். தமிழ்நாட்டிலே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாற்றி காட்டிட்டார். எதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டில் நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். பவர் கட்டை பற்றி நீங்கள் பேசலாமா, உங்கள் அப்பா பேசலாமா, உங்கள் தாத்தா பேசலாமா? உதயநிதி 2006 தமிழ்நாடே இருள்மயமாச்சு. உங்கள் தாத்தா முதலமைச்சர், உங்கள் அப்பா துணை முதலமைச்சர். தமிழ்நாடே இருட்டாச்சு. கேட்டாங்க இருளாகி விட்டாங்க பாதிகள் அப்படின்னு. அது ராசியாக பாருங்கள், உங்கள் ராசி இது இதாகி போச்சு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. அப்போ சட்டம் ஒழுங்கு நாரி கிடந்தது உங்கள் ஆட்சியில். ஏதோ பேசுனங்கிறத சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சு. உங்களுக்கு எல்லா இடமும் பவர் கட்டு, பிடுங்கி விடுறதே நீங்கள் தான். பவர் கட்டு அப்படின்னு அதையும் பேசி இந்த ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி பேசுகிறாங்க.
உங்கள் ஆட்சியில் நடந்த கொடுமை. அதாவது இவங்க ராசி எப்படின்னா, ஜனங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி இளைஞர்கள் தெரிஞ்சுக்காங்க, கருணாநிதி ஆட்சிக்கு வந்துட்டால் மழை பெய்யாதும்பாங்க. உண்மையிலே நான் அவர் தாக்கி பேசணுங்கிறதுக்கு இல்லை, ஜனங்கிட்ட கேட்டீங்கன்னா, ஐயோ இந்த ஆள் வந்தால் மழை பெய்யாத, ஒன்று, இந்த ஆள் வந்தால் ரேஷனில் அரிசி கிடைக்காத, இப்படியே பேசுவான். அவளுடைய ராசி எப்படிப்பட்ட ராசி. இவங்க தாவைக்கா விஜய் ராசியை பற்றி பேசி உங்களுக்கு கரண்ட்டு கட் ஆகுது, மின்வெட்டு உங்கள் ராசி அப்படிங்கிற மாதிரி பேசுது. அப்படின்னா அதான் சாத்தான் வேதம் ஓதுது. அப்படி ஒவ்வொன்றையும் கேட்கும்போது, உதயநிதி பேசுகிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது மனசு வருத்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட மோசமான மனிதர், என்னமோ யோகிகள் மாதிரி, என்னமோ உத்தமர் மாதிரி, இந்த சோபா மாடல் கொஞ்சமாச்சும் சொரணை இருக்கா? திருமாவளவன் சொன்னார், கம்யூனிஸ்ட்டு சொன்னாங்க, ஏப்பா நாங்கள் தான்ப்பா வாடகை கொண்டு வந்து சோபாவை போட்டோன்னு, தூக்கி எல்லாத்தையுமே தொடச்சி போட்டு சோபா மாடல்ஸ்னு விஜய் பார்த்து சொல்கிறாங்கன்னா, இவர்களெல்லாம் மனித ஜென்மத்திலேயே சேர்க்கக்கூடாத ஒரு ஆளுங்க. இவங்கெல்லாம் சட்டசபையில் போய் பேசுகிறதும் அதை நம்ம கேட்பதும் நம்முடைய தலையெழுத்து அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. எனவே இன்று வெறும் சட்டசபை சிறப்பு நிகழ்ச்சியாக கருத்துக்களை தெரிவித்தோம். மற்ற விஷயங்களை நாளை அரசியல் களத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.